அந்த கூட்டத்துக்குள்ள கத்துன 10 பேர் இருக்கான் இல்லையா, அவன் 10 பேர் கூட கிடையாது. அவன் முழுக்க இந்து முன்னணிக்கார ஒரு 4-5 பேர் தான் இருந்தான். பொதுமக்கள் யாரும் சவார்கர் வாழ்கன்னு கத்தல. கன்னியாகுமரி பொதுமக்களுக்கு, குறிப்பா சுசீந்திரம் பொதுமக்களுக்கு சவார்கர் யாருன்னே தெரியாது. ஆனா திட்டமிட்டு சுசீந்திரம் கோயில்ல பிரச்சனை உருவாக்கணும், கலவரத்தை உருவாக்கணும், திரும்பவும் ஒரு மண்டைக்காடை உருவாக்கணுங்கிற திட்டம் இன்னைக்கு செயல்படுத்த முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதை திமுக அரசு வீழ்த்தி இருக்கு. தீண்டல் போர்டு அப்படின்னு இந்த கோயில்களுடைய வெளிவாசல்கள் இருந்துச்சு, கோயில் இருக்கக்கூடிய தெருவில் இருந்துச்சு. இந்தந்த ஜாதி இங்க போலாம், இந்த மண்டபத்தில் இந்த ஜாதி நிக்கலாம், இந்தந்த ஜாதி இங்க வெளியே நிக்கணும், அந்த கோயில் இருக்க தெருக்களுக்கு கூட இந்த ஜாதி வரக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இதே சுசீந்திரம் கோயில்ல இருந்துச்சா இல்லையா? 1916ல குமரநாசான் திருவாங்கூர் சமஸ்தானத்துல இது குறித்து முறையிட்டாரா இல்லையா? அதுக்கு பிறகு கோயில் நுழைவு போராட்டம் நடத்தப்பட்டு இந்த சனாதன வெறியெல்லாம் ஒழிக்கப்பட்டுச்சு. இந்த வரலாறு மறைக்கிறதுக்காக தான் இவங்க கலவரம் பண்ணவே இன்னைக்கு முயற்சி பண்றாங்க. கடந்த 5 வருஷமா திமுக அரசு வந்ததுக்கு பிறகு அறநிலைத்துறை என்னென்ன வேலை பார்த்திருக்கு, எத்தனாயிரம் கோயில்களை திருப்பணி செஞ்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம கோயில் குறித்து என்னென்ன வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இந்த வரலாற்று சாதனையை மறைக்கிறதுக்காக தான் இந்துக்களுக்கு திமுக அரசு செய்த இந்த நல்ல பணிகளை, திருப்பணிகளை மறைக்கிறதுக்காக தேர்தல் நேரத்தில் இங்க ஒரு சதி நடக்குது. இந்த சதியை இன்றோடு முறியடிக்க வேண்டும். ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய். இதெல்லாம் போய் இப்போ புது அப்டேட் என்னன்னா வீர சவாகருக்கு ஜெய். இது எங்க சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? உத்தரப்பிரதேசம் தானே? அதுதான் கிடையாது, தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில சுசீந்திரத்துல இருக்கக்கூடிய கோயில் தானுமலையான்ற கோயில் இருக்கு பாத்தீங்களா, அங்க இந்த சம்பவத்தை இந்து முன்னணி நடத்தியிருக்கு. அங்க பிஜேபி கூட்டம் போட்டாங்களா? இல்ல, நான் தான் சொல்றேனே, கோயில்ல தேர் திருவிழா நடக்குதுங்க. தேர் திருவிழால மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அங்க அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து வடம் பிடிச்சி இழுக்கிறாரு. இது ரொம்ப அமைதியா போகுது. நாட்டில் அமைதியா இருந்தாலே பொறுக்க முடியாத ஒரு கட்சி இருக்கு, அது பிஜேபி. அதோடைய தாய் கழகம் இருக்கு, அது ஆர்எஸ்எஸ். அதோடைய குட்டி தான் இங்க தமிழ்நாட்டில் இந்து முன்னணின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் இங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பாட்லேயே அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களா வயிற்றுக்கு சோறு திங்கிறீங்களா இல்லை வேற ஏதாவது திங்கிறீங்களான்னு பர்ஃபெக்ட்டா கேட்டிருக்காரு. ஆமா, ஆனா அவங்களுக்கு இதுல ஒரு குழப்பம். என்ன குழப்பம்னா, அண்ணா அது எதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு வசதியா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி மாட்டு ஐட்டத்தை நம்ம போயிட்டு தான் இருக்கோம் உள்ள இன்டேக்கு. மனுஷ ஐட்டம் இது வரையும் நீங்க ட்ரை பண்ணல. எதுன்னு சொன்னீங்கன்னா எந்த ஐட்டம் நாங்க போயிட்டு இருக்கு, எது போகலான்னுடும். ஏன்னா மாட்டு சாணத்தை பாம்பு விஷம் கடிச்சா பூசிக்கிட்டு படுத்தா சரியாயிடும் டைலாக் பேசுறது, மாட்டு கோமியத்தை குடிங்க காய்ச்சலே சரியாயிடும் அப்படின்னு ஒரு ஐஐடியில இருக்கக்கூடிய டைரக்டர் சொல்றாரு. ஒரு படிச்ச ஆசிரியர் இப்படி பேசுறாரு. இது மாட்டு சாணத்தை செவுத்துல பூசுங்க, ரூம் குழு 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 குழுன்னு இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரியான அறிவுபூர்வமான வாதத்தெல்லாம் ஆர்எஸ்எஸ் முன்வைக்கும். அதனால நீங்க எதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. சொன்னார், இதை சாப்பிட்றியா அதை சாப்பிட்றியான்னு சொன்னீங்க, இதை எதுன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு வசதியா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு டாபிக் இன்னைக்கு போயிருக்கு. அதாவது காலங்காலமாகவே இந்த கன்னியாகுமரி நாகர்கோயில் இதை மையமாக வச்சு ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய வேலையை 1960களிலேயே துவங்கிட்டாங்க. அவங்களுடைய டார்கெட்டே குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து நாடார்களை மையமாக வச்சு தான் இந்த இன்ஜினியரிங், அதாவது சோஷியல் இன்ஜினியரிங் அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மீனவ கிராமங்களில் அங்கே இருக்கக்கூடிய முக்குவர் சமூகமாக இருக்கட்டும், இல்லை பரதவர் சமூகமாக இருக்கட்டும், இல்லை நாடார் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க கிறிஸ்தவர்களாக மாறினவங்களாக இருக்கட்டும், இவங்க அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷினரிகள் பள்ளிக்கூடங்களில் நல்லா படித்து நிறைய வாய்ப்பெல்லாம் கிடைச்சிது. அவங்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் உயர்வாக தான் இருந்துச்சு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹிந்து நாடார்கள் அந்த பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தாங்க இல்லையா, இவங்க 2 பேருக்கு இடையில மத பூசல்களை ஏற்படுத்துறதுக்கு இந்து நாடார் வெர்சஸ் கிறிஸ்தவ நாடார்னு கொண்டு வராங்க. ஆமா, ஒரு பக்கம் இந்து நாடார் வெர்சஸ் கிறிஸ்தவ நாடார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்து நாடார் வெர்சஸ் கேத்தலிக் மீனவர்கள், கத்தோலிக்க மீனவர்கள். இப்போ இதுல இந்து நாடார்களை மையமாக வச்சு ஒரு சோசியல் இன்ஜினியரிங் அந்த காலத்திலே துவங்குறாங்க 1960களில். அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவேகானந்தர் பாறைன்னு போன இருக்கு இல்லையா, இப்போதைக்கு பேர் விவேகானந்தர் பாறை இல்லை, திருவள்ளுவர் பாறை. கலைஞர் அவர்கள் அந்த இடத்துல திருவள்ளுவர் சிலை ஏன் வச்சார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாற்று சம்பவங்கள் இருக்கு. அதாவது என்ன, அங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா அங்கே சென்ட் சேவியர்ஸ் கோயில்கள்லாம் இருந்துச்சு. குறிப்பாக அந்த பாறை மேலே ஒரு சிலுவை இருந்துச்சு, பெரிய சிலுவை. அந்த பாறை என்னன்னா மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு வந்த பிறகு தன்னுடைய வலைகளை மீன் எடுக்கிறதுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்குமான இடமா இருந்தது. இல்ல, அதுல இன்னொரு விஷயம் இருந்துச்சு, அங்க ஒரு சிலுவை இருந்துச்சு. அது குருசு பாறை சொல்லுவாங்க அதுக்கு பேரே. அந்த குருசு பாறையில ஒரு சிலுவை இருக்கும். போகும்போது கடலுக்குள்ள போகும்போது சாமி கும்பிட்டு போவாங்க, வந்ததுக்கு பிறகு வலை காய போடுவாங்க, இந்த நெத்திலி எல்லாம் காய போடுவாங்க. இது ஒரு நார்மலான விஷயம். கடவுளை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா நம்ம சிறுதெய்வ வழிபாடு மாதிரிதான். அதாவது இயேசுவை கல்லை வச்சு கும்பிட்டுருப்போம், 3 கல்லை வச்சு அதுக்கு பட்டை அடிச்சு கும்பிடுவோம். 2வது முக்கியமான விஷயம், அதை அந்த நாள் மட்டும் தான் கும்பிடுவோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கோயிலில் படுத்துப்போம், பொங்கல் வைப்போம், கிடாயை வெட்டுவோம். இப்படி இருக்கிற மாதிரி தான் அங்க இருக்கக்கூடிய மீனவ மக்களும் சிலுவை இருக்கும், அங்க மீனும் காய போடுவாங்க, சாமியும் கும்பிடுவாங்க. இது ஒரு சாதாரணமான விஷயமா இருந்துச்சு. இதுதான் தமிழ்ல இங்க இருந்து மரபு வழிபாட்டு. ஆமா, இது பொறுக்காத ஆர்எஸ்எஸ்
அப்பவே என்ன பண்றாங்க அப்படின்னா, குறிப்பாக ஏக்நாத் ரானடே அப்படிங்கக்கூடியவர், ஏக்நாத் பாறைக்கு விழுதா போட்டாடி ஆமா. இவன் என்ன போய் பாதிரியாரை கேட்டு வரேன்னு இருக்காது. வயிற்றுச்சல் ஆரம்பம் சபத போட்டார். நான் என்ன கூட்டிட்டு போக சொன்னா நீ போய் பாதிரியாரை கேட்டு வரியா? அதாவது இன்னும் சொல்ல போனா RSS அங்க வந்து எப்படியாவது இந்த இரண்டு சமூகத்துக்கு இடையிலும், கத்தோலிக்கர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையில ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக RSS-னுடைய இந்த கொரூர புத்தி அங்க பர்ஃபெக்டா செயல்படுத்துறாங்க. இந்த செயல்படுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, அது வந்து விவேகானந்தர் நீந்தி போய் அங்க தவம் பண்ண பாறை, நாங்க விவேகானந்தருக்கு ஒரு சில கூடு மாதிரி கட்ட போறோம், நினைவு தூண் கட்ட போறோம், நினைவு மண்டபம் கட்ட போறோம்னு ஏதோ ஒரு சொல்லி ஒரு பெரிய கலவரம் பண்ணி திடீர்னு ஒரு நாள் நைட்டு இரவோடு இரவா அங்கிருந்து சிலுவையை தூக்கி போட்டாங்க. பாபர் மசூதிக்குள்ள போய் ராமர் சிலையை வச்ச மாதிரி அந்த பாறை மேல இருந்த சிலுவையை எடுத்துட்டாங்க. சிலுவை எடுத்தோன்னே பதட்டமான சூழல் ஏற்பட்டுருச்சு, போலீஸ் பாதுகாப்பெல்லாம் போடப்பட்டுச்சு. அப்போ வந்து பக்தவாச்சலம் தான் வந்து முதலமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்திலேயே திமுக வந்து இதெல்லாம் எதிர்த்தாங்க. எப்படின்னா, இது மாதிரியான மத கலவரங்களை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்க இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அண்ணா கலைஞர்லாம் அப்போ எதிர்த்தாங்க இந்த விஷயத்தை. இதில் முக்கியமான விஷயம் என்ன, அப்போ லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய ஆதரவில் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், அன்னைக்கு இருந்த எம்பிக்கள் பெரும்பாலும் இந்துத்துவ மனநிலை கொண்ட எம்பிக்கள் தான் அதிகமாக, இவங்களுடைய கையெழுத்தெல்லாம் வாங்கி அந்த குருசுப்பாறையாக இருந்த இடத்துல விவேகானந்தருக்கு இவங்க வந்து ஒரு மெமோரியல் கட்டுறாங்க. அது ஒரு பெரிய நிறுவனமா மாறுது, கேந்திர வித்யாலயாக்களை உருவாக்குறாங்க. அதாவது நீங்க சொன்னீங்கல்ல விவேகானந்தர் பாறைன்றது அங்கத்திய ஆக்கிரமிப்பு, கடலுக்குள்ள இருக்க பாறை ஆக்கிரமிப்பு. இப்ப இந்த கேந்திர, அதாவது விவேகானந்தர் கேந்திரா இருப்பீங்களா, இது நிலத்து மேல இவங்க வைக்கிறாங்க. ஆமா, இவங்க அந்த ஏக்கர் கணக்குல நிலத்தை ஆக்கிரமிச்சு இதுக்குள்ள இவங்க ஸ்கூலு, காலேஜ், இன்ஸ்டிடியூஷன், ஹாஸ்பிட்டல் இது எல்லாத்தையுமே கட்டி பாருங்க, இந்துக்களுக்கு நாங்க எவ்வளவு சேவை செய்யறோம், இந்துக்கள் எல்லாரும் எங்க பின்னாடி வாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற இந்து கோயில்கள் போய் கைப்பற்ற இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்திருக்கு. இது 62 துவங்குறாங்க. இதுல குறிப்பா இதனுடைய உச்சபட்சமான விஷயம் எப்ப நடக்குதுன்னா 1980களுக்கு பிறகு, குறிப்பாக 82ல நடந்த மண்டைக்காடு கலவரம். மண்டைக்காடு கலவரம் அப்படிங்கிறது, மண்டைக்காடுல இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோயில் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். அது வந்து பெண்களுக்கான சபரிமலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு பெண்கள் அங்க போவாங்க, அங்க போறது வழிபடுறது ரொம்ப வழக்கமா இருக்கும். அதுக்கு பக்கத்துல சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்சு கூட ஒரு கன்னியம்மன் சர்ச்சு, அதை வணங்குவாங்க, போவாங்க. இதெல்லாம் சாதாரணமா தான் இருந்துச்சு. இதுல இரண்டு இளைஞர்களுக்கு இடையில ஒரு சிறு சிறு முரண்பாடுகள் வர்றது, சில நேரத்தில் இந்த ரேடியோ கட்டுறதுல வரக்கூடிய முரண்பாடு, இது வழக்கமா நடக்கும். இப்ப நம்ம எங்க ஊர்ல 3 கோயில் இருக்கும். ஒரு கோயில் மாரியம்மன் கோயில் இருக்கும், அந்த பக்கம் பெருமாள் கோயில் இருக்கு, சிவன் கோயில் இருக்கும். ஏதோ ஒரு கோயில்ல பெருமாள் கோயில்ல பாட்டை போட்டாலும் சிவன் கோயில பாட்டை போட்டாலும் இங்க இருக்கு, ஏன்டா அங்கிருந்து இங்க பாட்டை போறீங்க அப்படின்னு கேஷுவலா நடக்கும். இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவ தேவாலயம், இன்னொன்று இந்து கோயில் அப்படிங்கும் போது இது மாதிரியான சிறு சிறு முரண்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த முரண்பாடுகளை உள்ள ஊதி பெருக்கி வளர்த்தது அந்த இந்து முன்னணி அப்படிங்கக்கூடிய குழு. இந்த இந்து முன்னணி என்ன பண்ணுது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான 3-4 சாதி சார்ந்த ஆட்கள், இந்த கிருஷ்ண வழி வந்தவர்கள் சொல்லிட்டு பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை இந்து நாடார்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு கோயில்களை ஆக்கிரமிக்கிற வேலையும் வழக்கமாக பண்ணுறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்து முன்னணி இந்துக்களை பாதுகாக்கிறோம், இதுக்கான கூட்டம் நடத்துகிறோம், வாங்க இந்துக்கள்லாம் வந்து பாதுகாக்க ஒன்றா கூடி இந்த கூட்டத்தில் கலந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு உள்ள என்ன பண்ணுறதுனா RSS உடைய சித்தாந்தம், RSS உடைய கொள்கைகள் இதெல்லாம் வந்து பரப்பி விடுறது. இந்த மாதிரியான வேலைகளை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக RSS உடைய ஐடியாலஜியை இந்துக்களுடைய ஐடியாலஜி மாதிரி இவங்க வந்து பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற இன்னொரு கூடுதல் தகவலும் இருக்கு. அது குறிப்பா இவங்க சோசியல் இன்ஜினியரிங்ல முக்கியமான விஷயம், இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம ஏன் இன்னைக்கு நடந்த கலவரம், இன்னைக்கு சுசீந்திரத்தில் நடந்த இந்த கலவரத்துக்கான தூண்டுதல் வேலை இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்கெட்சே இதுதான். அதாவது 80களில் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வழக்கமாக கிறிஸ்தவர்கள் வந்து அந்த ஒரு வாரம் உலக செப கூட்டம் நடத்துவாங்க. அதுக்கு பிறகு ஒரு பேரணி நடந்து போவாங்க. இதெல்லாம் வழக்கமாக நடக்கும். நாகர்கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அந்த காவல் குடை பக்கத்தில் ஒரு சிலுவையை வச்சு அந்த பேரணி போகும்போது வணங்கி இருக்கிறாங்க. அதை வந்து ஒரு கிறிஸ்தவ நாடார் வணிகர் அவர் தான் அந்த சிலுவையை வச்சிருக்கிறாரு, வணங்கியிருக்காங்க. பிற்பாடு அதே இடத்துல நாங்கள் வந்து விநாயகருக்கு வந்து பிள்ளையார் சேர்த்துக்கு நாங்கள் செலவு வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முரண்பாட்டை வந்து ஏற்படுத்துறாங்க, 80களே ஏற்படுத்துறாங்க. பிற்பாடு இந்த முரண்பாடு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் 82ல் மாசி திருவிழாவில் இவங்க என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவர்கள் வந்து இந்து பெண்களை கேலி பண்ணிட்டாங்க இப்படிங்கிற மாதிரியான ஒரு ரகலையை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை பண்ணி துப்பாக்கி சூடுகள் நடந்து முதல்ல ஒரு 6 பேர் இறந்து, அதுக்கு பிறகு அந்த கலவரம் வந்து ஒரே இடத்துல நடக்கல, அப்படியே அந்த ஊர் அந்த கடலோர அந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கடலோர மீனவ கிராமங்கள் சுற்றியுமே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அது குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பரதவர் சமூகமாக இருக்கட்டும், இல்லை வந்து முக்குவர் சமூகம், இவங்க எல்லாமே ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டாங்க ரோமன் கேத்தலிக்கை ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ அப்போ மண்டைக்காட்டு கலவரத்தை அயோத்தி கலவரத்திற்கு முன்பே மண்டைக்காட்டில் ஒரு பெரும் கலவரத்தை ஏற்படுத்தி கோயில்களை ஆக்கிரமிக்கக்கூடிய வேலைகளை RSS
இந்து முன்னணி ரொம்ப தெளிவாக வேலை பார்த்து அதில் சக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏன் வந்து கன்னியாகுமரியில் ஒரு ஓட் பேங்க் வந்து பாஜகவுக்கு இருக்கு, பொன்னார் ஜெயிக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் நிற்கிறதுக்கு வந்து குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் விருப்பப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, கிரவுண்டில் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த வேலை 1962 ராணடே ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஆட்கள் இருக்காங்களே, அச்சுராஜா வரைக்கும் வேலை பார்க்குறாங்க இல்லையா, இந்த டீம் எல்லாமே சேர்ந்து அந்த வேலையை பார்க்குறாங்க. இதில் குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ஒரு மிகப்பெரிய உடைவு எப்போ ஏற்படுது, 1980களில் இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக கலவரம் பண்ணி கோயில் ஆக்கிரமிக்கிற அளவுக்கு வந்தவங்க. இதனுடைய உடைவு எப்போ ஆரம்பிடுதுன்னா 2021 திமுக அரசு வருது. இந்த திமுக அரசு வந்தோன்னே என்ன நினைக்குது அப்படின்னா, இப்படி கன்னியாகுமரி இந்த ஏரியாக்கள் இருக்கக்கூடிய இந்து கோயில்களுக்குள்ள இந்து முன்னணிக்காரங்க போய் உட்கார்ந்துருக்காங்க. அதே லோக்கல் இருக்கக்கூடிய திமுக காரன் அதை விட பக்திமானா இருப்பாங்க. இப்போ எங்க வீட்டை சார்ந்தவங்க திமுக இருக்காங்க, எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க, எல்லாரும் பக்திமானா இருப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்துக்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குமே தவிர மதப்பற்றுங்கிற பேர்ல கலவரம் பண்ண செய்ய மாட்டாங்க. இது வந்து திமுக இருக்கவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும், ஆனா மத நம்பிக்கைகள் கிடையாது. ஏன் மதம் பெருசு, ஓ மதம் பெருசு, இந்த மத வெறின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் நம்பிக்கை வேற, ஆன்மீக வேற, மத வெறி வேற. இந்த மத வெறி தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ இந்த கன்னியாகுமரியை மையமாக வைத்து அங்க இருக்கக்கூடிய கோயில்கள்ல, அங்க இருக்க இவ்வளவு காலம் இந்து முன்னணியினுடைய ஆதிக்கத்தில் இருந்த பல கோயில்கள்ல, குறிப்பாக இந்த ஸ்டாலின் அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அறநிலைத்துறையினுடைய செயல்பாடு இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து பயங்கர தீவிரமா இருந்திருக்கு. குறிப்பாக கோயில்ல வந்து தேர் இழுக்கிறதா இருக்கட்டும், வடம் பிடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து திமுக வந்து ரொம்ப சிறப்பான பணிகளை செஞ்சிருக்கிறாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயில், அது 400 ஆண்டுகள் பழமையான கோயில், 400 வருஷமா கும்பாபிஷேகம் நடக்கல. அங்க திரு சேகர் பாபு அவர்கள் தலைமையில் கும்பாபிஷேகம் நடக்குது. அங்கே அப்பயே ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கலாம் முயற்சி பண்ணாங்க. ஸோ இந்த வேலைகள்லாம் நடக்கும்போது இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறை என்னவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்து முன்னணிக்கு பயமா இருக்கு. ஏன்னா அறநிலைத்துறை எப்படி செயல்படுது, அவங்க என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அறநிலைத்துறை எவ்வளவு சொத்துக்களை மீட்டிருக்காங்க, எத்தனை கோடிக்கணக்கான மதிப்புல இருக்கக்கூடிய நிலங்களை மீட்டிருக்குன்ற ஒரு டேட்டாவை நான் சொல்றேன். அந்த டேட்டாவை பார்த்த பிறகு உண்மையிலே இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது திமுகவுடைய இப்ப இருக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறை, திமுக ஆட்சி கீழே இருக்கிற இந்த அறநிலைத்துறையா இல்ல RSS, அதாவது இந்து முன்னணியா அப்படின்றது நம்மளுக்கு தெளிவா தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பொதுமக்களுடைய கோஷம் கிடையாது. இன்னைக்கு இந்த இதுல சம்பவம் நடந்து பாத்தீங்களா, வீர சவாக்கருக்கு ஜெயன் சொன்னது பொதுமக்கள் கிடையாது, கன்னியாகுமரி மக்கள் கிடையாது. அது திருப்பரங்குன்றமா இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியா இருந்தாலும் சரி, இந்த கலவரத்தை பிளான் பண்ணி இங்க ஒரு கலவரம் பண்ணணும் அப்படின்னு பண்றது RSS உடைய குட்டி வீடா இருக்கக்கூடிய இந்த இந்து முன்னணி தான். அந்த 10 பேர் தான், அந்த 10 பேர் பண்றது தான். ஸோ இந்த 10 பேரை வச்சுட்டு இங்க வந்து மக்கள் வந்து மதத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. RSS தன்னுடைய வந்து இதுவா பாக்குறாங்க, பாதுகாவல், இந்துக்களுடைய பாதுகாவல் தான் RSS இந்து முன்னணி. நீங்க யாருமே பார்க்கல. இப்போ நான் ஒரு இந்துன்னு வைங்களேன், நான் RSS போய் ஏத்துப்பேனா? சத்தியமா அறிவு இருக்க எவனும் வந்து RSS என்ன வந்து பாதுகாக்குது அப்படின்னு ஒத்துக்க மாட்டான். நீ யாரை இந்துவா எடுத்துக்கிறன்றது முதல் கேள்வி. RSS யாரை இந்துன்னு குறிப்பிடுது? எனக்கு என்ன எடுத்துக்குமா RSS வந்து இந்துன்னு? இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் இந்து தான் உங்க ஆளுநரா நீங்க வச்சிருக்கீங்க. இன்னைக்கு காஞ்சி மடத்துல போய் அவங்க எப்படி அந்த இதை வாங்குறாங்க, கீழே பண்ணிஞ்சு வாங்குறாங்க. அப்ப அதே ஜெயலலிதா போனா அதே மாதிரி கொடுத்துருவீங்களா? நீங்க பதவியில இருந்தாலும் அவங்க இந்துன்னு குறிப்பிடுறது வேற. ஸோ இது ஆக மொத்தத்தில் மக்களுடைய பிரச்சனை கிடையாது. அது திருப்பரங்குன்றம் இருந்தாலும் சரி, கன்னியாகுமரி இருந்தாலும் சரி, இது பிளான் பண்ணி RSS உடைய ஒரு குட்டி பிரான்ச் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து முன்னணியோட பிளான். இப்போ அறநிலைத்துறை என்னென்னலாம் செஞ்சுருக்கு அப்படின்றத, அதாவது திமுக ஆட்சியில் இந்த 5 வருஷம், அதாவது கிட்டத்தட்ட 5 வருஷம் நிறைவடைய போகுது பார்த்தீங்களா, இந்த வித்தின் பீரியடில் அறநிலைத்துறை என்னென்ன செஞ்சுருக்குன்ற டேட்டாவை நான் சொல்கிறேன். அப்போ தெரியும் யார் வந்து உண்மையிலே இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு அரசு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இவங்க மீட் எடுத்துருக்காங்க. இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் வந்து மீட் எடுத்திருக்காங்க. எவ்வளவு மதிப்புல இருக்கக்கூடிய நிலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2344 கோடி நிலம், கட்டிடம், அது மட்டும் இல்லாம மனைகள், இது எல்லாத்தையும் மீட் எடுத்திருக்காங்க. கோயில் சொத்துக்கள். இது மட்டும் இல்லாம 6324 ஏக்கர் நிலம் பிளஸ் 1540 கிரவுண்டு. இதோட மதிப்பு மட்டும் எவ்வளோ, ஃபிளாட், அதாவது இதோட மதிப்பு மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5813 கோடி கோவில், அதாவது சொத்து மதிப்பு. வழக்கமாக கோயில்னா 2ஆ இருக்கும். அதாவது கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய கடைகள், மனைகள், இதெல்லாம் ஒரு பக்கம், வீடுகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொன்று கோயில்களுடைய விளைநிலங்கள். இந்த விளைநிலங்களை யாரு, உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். இப்போ திருக்கழுக்குன்றம் எங்க ஊர். இந்த திருக்கழுக்குன்ற கோயில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள்,
அதை சுற்றி இருக்க நிலங்கள்லாம் வந்து இந்த கோயிலுக்கு சொந்தமான இருக்கும். இந்த கோயில்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா கிராமங்கள்ல இருக்கும். இப்போ இந்த கிராமங்களில் விளை நிலங்கள்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கோயிலோட சொத்தாக இருக்கும். ஆனால் வேற யாராவது ஆக்கிரமிச்சு அதை விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது யாராவது குறிப்பிட்ட ஒரு ஆட்களாக இருக்கும். இப்போ சிதம்பரத்தை நம்ம எடுத்தாலே தெரியும் இல்லையா, அறநிலைத்துறையே உள்ள போனாலும் நீங்க அந்த இதுல நின்று பேச முடியாது, பாட்டு பாட முடியாது அந்த மேடையில. ஸோ அந்த மாதிரி இவங்க கிட்ட ஆக்கிரமிப்புல இருந்த நிலங்களை மீட்டெடுத்த மதிப்பு மட்டும் எவ்வளோனா 5813 கோடி மதிப்பிலான கோவில் நிலங்கள், ஏக்கர் கணக்கில் இருக்க நிலங்களும் ஃபிளாட் கிரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதையும் இவங்க வந்து மீட்டெடுத்திருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து இது வரைக்கும் எத்தனை, அதாவது 1701 நாள் இவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னா இதுல கிட்டத்தட்ட 3967 கோயில்களுக்கு இவங்க குடமுழுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 கோயில். ஆமா, அதாவது 1701 நாள்ல 3967 கோயில்களுக்கு இவங்க குடமுழுக்கு பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 143 திருக்கோயில்களுடைய குளங்களை வந்து சீரமைச்சிருக்காங்க. அதே மாதிரி 756 கோயில்கள்ல அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க அறநிலையத்துறை சார்பாக. நீங்க போனீங்கன்னா இன்னைக்கு கூட உட்காந்து கோயிலில் சாப்பிட்டு வரலாம் மத்தியானம் சாப்பாடு. ஸோ அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி 411 கோடி, அதாவது தங்கும் இடமும் பிளஸ் திருமண மண்டபம், இதெல்லாம் வந்து 411 கோடி செலவுல அமைச்சு கொடுத்துருக்கு இந்த தமிழக அரசு. இது மட்டும் இல்லாம 127 பசு பாதுகாப்பு மண்டபம், அதுக்காக இவங்க செலவு பண்ணது வந்து 39 கோடி. இப்போ பாஜக காரங்க சொல்றாங்களே கோமாதா தான் தெய்வம், கோமாதாவை பாதுகாக்கணும். ஆனா யாரு இங்க வந்து லெதர் ஃபேக்டரியில எக்ஸ்போர்ட் அதிகமா பண்றாங்க பார்த்தா இவங்களா தான் இருப்பாங்க. ஆனா இங்க உண்மையிலே அந்த மாதிரியான போலி முகங்கள்லாம் மாட்டாம உண்மையிலே ஒரு பசு மேல இருக்கிற அந்த ஜீவ காருண்யம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மேல இருக்கிற அந்த இறக்க குணம் காரணமாக 127 பசு பாதுகாப்பு மடங்கள் கிட்டத்தட்ட 39 கோடி செலவு பண்ணி அதை செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 17,000 திருக்கோயில்கள் வந்து ஒரு கால பூஜை வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. இது யாரு, திமுக அரசு வந்த பிறகு. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு இவரே சொல்லியிருக்காரு, யாரு, நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரை 3967 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணிருக்குல்ல, இதுல கண்டினியூஸா 4000வது, அதாவது 4000வது கோயிலா வந்து நாங்க குடமுழுக்கு பண்ண போறோம். அது சென்னையில இருக்கிற ரவீஸ்வரன் அப்படின்ற கோயில் தான் இந்த முழுக்க பண்ண போறோம். இதுல இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் என்ன, இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலப்பரப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த நிலப்பரப்புல இருந்து 6 அடிக்கு கீழே போயிருக்கும். இப்போ ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால அதுல கீழே போயிருக்கும். அந்த மாதிரி 6 அடி கீழே போயிருந்த கோயில்களை லிஃப்ட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பார்த்துருக்கோம், வீடுகளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திட்டு போறது, ஹைட் வந்து லிஃப்ட் பண்றது, அந்த மாதிரியான வேலை எல்லாம் செய்வாங்களே. ஸோ அந்த மாதிரி கோயில்களுக்கு செலவு பண்ணி அந்த கோயில்களை கீழே பள்ளத்துல 6 அடி கீழே இருக்க பள்ளத்தை உயர்த்துறாங்க. 6 அடின்னா நினைச்சுக்கோங்க, நம்மள ஒரு மனுஷனோட அளவு, ஒரு ஆள் உள்ள இறங்கலாம் அந்த அளவு கீழே இருக்க கோயில லிஃப்ட் பண்ணி மேல உயர்த்தி அதுக்கு குடமுழுக்கு இவங்க பண்றாங்க. இந்த மாதிரி 25 கோயிலை இவங்க வந்து பண்ணியிருக்காங்க, லிஃப்ட் பண்ணியிருக்காங்க, கோயிலை லிஃப்ட் பண்ணி குடமுழுக்க பண்றாங்க. இப்ப இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொன்னோம், திமுக ஆட்சியில இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, திமுக ஆட்சியில இந்துக்கள் ஒடுக்கப்படுறாங்க, இந்து கோயில்கள், இதெல்லாம் எடுத்து பார்த்தாலே, டேட்டாவே எடுத்து பார்த்தாலே அறநிலைத்துறை அதாவது இந்து கோயில்களுக்கு என்னென்ன பண்ணி இருக்கு. இப்ப இவங்கள ஆடுறாங்களா, பாஜக ஆடுற பாத்தீங்களா, அந்த மாநிலத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது முஸ்லீம்களோட கோயிலுக்கு அடியில என்ன இருக்கு, இந்து கோயில் இருக்கு, முஸ்லீம்களோட மசூதியை இடிங்க, கலவரம் பண்ணுங்க, ஏன் சும்மா இருக்கீங்க, இந்துக்களும் முஸ்லீம்களும் கலவரத்துல ஈடுபடுங்கன்னு கலவரத்தை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. கோயில்களை, அதாவது எதையே பராமரிப்பு இல்லாம கோயில் நிலத்தை ஆட்டைய போடுறது, கோயில் சொத்தை திங்கிறது, பார்க்கிங் ஃபெசிலிட்டிக்காக இருக்கிற கோயிலை இடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் பாக்குறது ஆர்எஸ்எஸ். ஆமா, ஆனா இவங்க வந்து திமுக வந்து கோயில் இந்த அளவுக்கு திருப்பணி செய்யறது திமுகவும் தமிழ்நாடு அரசும், அத வந்து இந்து விரோத அரசு சொல்றது. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு சுசீந்திரம் கோயில் இருக்கு இல்லையா, இந்த கோயில் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லா மக்களும் உள்ள போக முடியாது, எல்லா மக்களையும் உள்ள விடாம சாதாரண எளிய ஏழை இந்துக்களை உள்ள விடாம இந்த சனாதன இந்துக்கள் வெளியே நிற்க வைத்திருந்தார்கள். அங்க பெரிய போராட்டம் நடந்திருக்கு. குறிப்பாக தோழர் ஜீவா மாதிரியான ஆட்கள்லாம் நேரடியாக போராடி தலித் மக்களை கோயிலுக்குள்ள கூட்டு போயிருக்கிறாங்க. பெரும் போராட்டத்துக்கு பிறகுதான் எல்லா இந்துக்களும் போக முடியுது. சனாதன இந்து சாமானிய இந்துவை உள்ள விடாமல் தடுத்தார்கள். இது குறித்த ஒரு புத்தகம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம், கோயில் நுழைவு போராட்டங்கிற புத்தகத்துல வந்துடக்கூடிய செய்தியை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன் இன்னைக்கு இந்த கலவரம் நடக்குது? சேகர்பாபு போய் அந்த வடத்தை பிடிச்சி இழுக்கும் போது ஏன் சவார்கர் வாழ்க, காந்தியை கொலை செய்த வழக்கில் ஒரு குற்றவாளியாக இருந்த இந்த சவார்கரை பத்தி ஏன் அவங்க பேசணும்? இது ஏன் பேசணும்னா, எதை மறைக்கிறதுக்கு பேசணும் அப்படின்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில இந்துக்களே போக முடியல, குறிப்பிட்ட ஜாதி மட்டும் தான் போக முடிஞ்சது. அதை பொறுத்துக்க முடியல எங்களால. எப்படி எல்லாருமே உள்ள வரீங்க போறீங்க, நாங்க மட்டும் தான் உள்ள போனோம், நாங்க மட்டும் தான் வரணும், அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அதுக்குள்ள, அதாவது பெரியார் ஏன் கோயிலுக்குள்ள நம்மள பிரவேசம் பண்ண வச்சாருன்றது
வரைக்கும் இதுதான் காரணம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரையும் என்னதான் அதாவது கடவுளை பெரியார் மறுத்தாலும் அவர் என்ன பண்றாரு, எங்க பிள்ளைங்களை உள்ள விடுறா, நீங்க கோயில் எல்லாருக்குமான உரிமை, உன் சொத்து கிடையாது. ஆனா இவனுங்க மண்டக்காடு கலவரத்துக்கு பிறகு எல்லா கோயிலையும் ஆக்கிரமிச்சு அதுல இந்து முன்னணி வந்து முக்கியமான பொறுப்பு உட்காருது. இன்னைக்கு திமுகவை சார்ந்தவங்க சரி, மத்த பக்தர்களும் தங்களுக்கான உரிமையை பிடிச்சு உள்ள போறாங்க. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, இந்த கலவரம் இன்னைக்கு கலவரத்தை பண்ண முயற்சி பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நூற்றாண்டு. இது என்ன நூற்றாண்டு அப்படின்னா நூற்றாண்டா? RSS நூற்றாண்டு ஒரு பக்கம், குறிப்பாக சுசீந்திரம் கோயிலுக்குள்ள கோயில் நுழைவு போராட்டம் நடத்தி 100 ஆண்டு ஆக போகுது. அதனால மெமரி டேவா அதை பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம், 90 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சுசீந்திரம் கோவிலில் 4 ரர வீதிகளிலும் சன்னித தெருவிலும் தாழ்த்தப்பட்ட சாதியினர் வரக்கூடாது என்று கட்டுப்பாடும் நடைமுறையும் இருந்தது. வெள்ளாளர், நாயர், செட்டியார் ஆகிய சமூகத்தினர் கோவிலின் அர்த்த மண்டபம், திருச்சுற்று மண்டபம் வரையிலும், அதாவது கருவறைக்கு முன்னே உள்ள மண்டபம் வரையும் செல்லலாம். ஆண்ட பரம்பரை நீங்களே உள்ள போக முடியாது. கருவறைக்கு முன்னாடி மண்டபத்தை வரை யாரு? வெள்ளாளர், நாயர், செட்டியார். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உள்ள பார்ப்பனர் மட்டும் தான் போவாரு. இதுல வைராவி, சாலியர், எண்ணெய் வணிகர் ஆகியோர் கொடிமரம் இருக்கும் பகுதி வரை செல்லலாம். நீ கொடிமரம் இருக்க வரைக்கும் தான் போக முடியும். அடுத்தது பாரு, ஈழவர், சாம்பவர், புலையர், நாடார், குறவர் போன்றவர்கள் கோவிலுக்கு வெளியே ஒரு பர்லாங்கு தூரத்தில் தான் இறைவனை வணங்க வேண்டும் என்ற வழக்கம் நடைமுறையில் இருந்தது. அப்போ இன்னும் காலங்காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சுசீந்திரம் கோயில்ல இந்த தீண்டாமையை கடைபிடித்தது யாரு? ஏன் ஈழவர் வந்து கோயிலுக்கு வெளியே நிக்கணும்? ஏன் வந்து எண்ணெய் வணிகர் உள்ள நிக்கணும்? அதுக்கு முன்னாடி வெள்ளாளர் ஏன் உள்ள போகணும்? அதுக்கப்புறம் பார்ப்பனர் மட்டும் ஏன் உள்ள போகணும்? அப்போ இந்திய சமூகம், தமிழ் சமூகத்தை, இந்த கோயிலை, இந்த சனாதனம் இப்படி பிரித்து வைத்திருந்தது. அதை உடைச்சது யாரு? திராவிட இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், இவங்க தான் போராடி உடைச்சாங்க. குறிப்பா தலைவர் ஜீவா மாதிரி, தலைவர் பெரியார் மாதிரியான ஆட்கள் உள்ள பூந்து கோயில் நுழைவு போராட்டம் நடத்துறாங்க. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, சுசீந்திரம் ஊரில் உள்ள கோயிலுக்கு போகக்கூடிய நுழைவாயில் இருக்கு இல்லையா, அதுல தாழ்த்தப்பட்டோர் நுழையக்கூடாது என்று எழுதப்பட்ட தீண்டல் அறிவிப்பு பலகை தொங்கவிடப்பட்டிருந்தது. எதுக்காக தீண்டாமை பலகை தொங்கவிட்டிருந்துச்சு 100 வருஷத்துக்கு முன்னாடி? அதை சொல்ல தயாரா? இந்த RSS காரன் சொல்லுவானா? இந்து முன்னணிக்காரன் சொல்லுவானா? அர்ஜுன் சம்பத் சொல்லுவானா? அதனாலதான் இவங்க வந்து தொடர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அறநிலையத்துறையை காலி பண்ணுங்க, எங்க கையில கொண்டு வந்து கோயில கொடுங்க. இதுதான் அறநிலையத்துறை ஏன் வந்து இவங்க RSS பாஜக கண்ணுக்கு உறுத்துதுன்னா, இதுதான் காரணம். அறநிலையத்துறை தான் சொத்தை மீட்டுருவாங்க, அறநிலையத்துறை தான் எல்லாருமே அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம், உள்ள போகலாம். திமுக ஆட்சி இருக்க வரை என்னது, யார் வேணாலும் அர்ச்சகராகி உள்ள போகலாம். அறநிலையத்துறை இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே அது புழங்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இதெல்லாம் எனக்கு வைத்தறிச்சலா இருக்கு. அதனால அறநிலையத்துறையை காலி பண்ணு. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, சுசீந்திரம் கோயில் இருக்கு இல்லையா, சுசீந்திரம் கோயில் வீதிகளின் எல்லையில் இருந்த தீண்டாமை பலகையை அகற்ற வேண்டும் என்று திருவாங்கூர் சட்டசபையில் 1916ஆம் ஆண்டு மார்ச் 1 அன்று முதலில் ஈழவ உறுப்பினரான குமரநாசான் குரல் எழுப்பினார். 1916 மார்ச்ல குமரநாசான் குரல் எழுப்பினார். அப்போ கோயில்களை விடாம வச்சிருந்தப்போ அன்னைக்கு ஈழவர் சமூகத்திலிருந்து குமரநாசான் வந்து நம்மளை உள்ள கூட்டிட்டு போனார். அது ரொம்ப முக்கியம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சுசீந்திரம் கோவிலில் மார்கழி, ஆவணி, சித்திரை ஆகிய 3 மாதங்களில் திருவிழாக்கள் நடைபெறும். பெரும் செலவு செய்து மிக கோலாகலமாக மார்கழி, சித்திரை என 2 மாதங்கள் 10 நாட்கள் வீதி சிறப்பு விழாக்கள் நடக்கும். அந்த நேரத்தில் தெரிந்தோ தெரியாமலோ தாழ்த்தப்பட்ட சாதியினர் கோயில் வீதிகளுக்குள் வந்துவிடக் கூடாது. இது வந்து அன்னைக்கு இருந்த நடைமுறை. அதை வீழ்த்தி காமிச்சது யாரு? அப்போது உயர் சாதியினர் ஒன்று சேர்ந்து அவர்களை அடித்து காயப்படுத்தி தெருவிற்கு அப்பால் தூக்கி போட்டிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க. புத்தகத்துல பதிவாயிருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, அப்படி தாக்கப்பட்டவர்கள் தங்கள் வீடுகளுக்கு போக முடியாது. காரணம், அவர்களை காவல்துறை கைது செய்து கோயில் வீதிகளில் நுழைந்த குற்றத்திற்காக வழக்கு பதிவு செய்து தண்டிக்கப்பட்டார்கள். அடியும் வாங்கிட்டு கோயிலுக்கு போவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போவாங்க. அவங்கள இவன் கோயில் இருக்கிற தெருவுக்குள்ள வந்துட்டான், பிடிச்சவனை அரெஸ்ட் பண்ணுங்க, அவன் அடிச்சவன மேல போலீஸ் கேஸ் கொடுக்கறாங்க. ஆமா, இவ்வளவு ஒரு மோசமான வரலாறு இருந்திருக்கு. இதை உடைச்சு இன்னைக்கு இங்க இவ்வளவு தூரம் முன்னேற்றி வந்து கொண்டு வந்த தமிழக, அதாவது திமுக அரசு இந்துக்களுக்கு விரோத அரசு. ஆமா, பெரியாரையும் ஜீவாவையும் கம்யூனிஸ்டுகளையும் திராவிட இயக்கத்துக்காரங்களையும் இந்துக்கள் விரோதின்னு சொல்றீங்களே, எல்லா இந்துக்களையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போனது இவங்க தானே. அதை சொல்ல தயாரா? சொல்ல மாட்டோம். அது உண்மையா சொன்னா எங்களால பொழைக்க முடியாதுல்ல. இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இந்த புத்தகத்துல பதிவாயிருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு தூரம் இருக்குல்ல, இதை பத்தி எல்லாம் பேசாம ஒட்டுமொத்தமாக இந்துக்களுக்கு எதிரானவர்களாக திமுக ஒரே ஒரு தேர்தல் பாலிடிக்ஸ்மா, RSS காரன் இங்க பாஜக காரன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்துக்களுக்கு இடையில, தமிழர்களுக்கு இடையில எப்படிப்பட்ட முரண்பாடுகளை வளர்க்கிறான் பத்தியா? இது முழுக்க முழுக்க சாவர்கர் வாரிசுகளுடைய சதி. இதை ஒரு நாளும்
பெரியாரின் வாரிசுகள், அண்ணாவின் வாரிசுகள் விடமாட்டோம். நாம் ஜீவாவின் வாரிசுகள், இடதுசாரிகளின் வாரிசுகள். நாம் ஒருபோதும் இதை விட்டுறக்கூடாது. இதுக்கு எதிராக அனைவரும் குரல் கொடுக்கணும். அதாவது திருப்பி மறுபடியும் நான் ஒரு பதிவை வந்து ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இங்கே தமிழ்நாட்டில் மக்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க. இது யார் பண்ணுறா, எதுக்கு பண்ணுறான்னு நார்த் இந்தியாவில் வேணால் அதை ஈஸியாக நீங்கள் கலவரம் பண்ணி இறக்கி விட்டுடலாம். இப்போ கலவரம் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துலேயே இது நடந்துருக்குப்பே. ஏன் மக்கள் அங்கே ஒன்று கூடல? ஜல்லிக்கட்டு கூட்டம் இப்போ இந்துக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி இருக்கணும்ல திருப்பரங்குன்றத்தில், ஏன் கூடல? அவங்களுக்கு தெரியும் இது இந்து முன்னணின்ற ஒரு அமைப்பு, அதுவும் வெளியே இருந்து காசு கொடுத்து ஆள் கூட்டிகிட்டு வந்து வேணும்னு இங்கே பிரச்சனை பண்ணணுன்றதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றது மக்கள் தெரியும். அதனால தான் அந்த திருப்பரங்குன்றத்திலே இந்த பிரச்சனை பண்ணுறவங்கள வேனில் ஏற்றும் போது விசில் அடித்து கொண்டாடுறாங்க மக்கள். ஏன்னா நல்லா இருக்கிற ஊருக்குள்ளே எதுக்குடா பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ இங்கேயும் நடந்தது. நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், மக்கள் பண்ணது கிடையாது 100%. இது இந்து முன்னணி RSS அமைப்பு பண்ணுறது. இந்த அமைப்பு ஒரு 10 பேர்கிட்ட காசை கொடுத்து, ராஜா இங்கே போய் கத்துறா, ஒரு பொட்டில் பிரியாணியும் உனக்கு இவ்வளோ காசு தரேன்னு இவங்களும் போய் என்ன நடக்குது ஏது நடக்குது இதை நம்ம வந்து செய்கிறதுனால இது மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு, நம்ம தமிழ்நாட்டை பின்னோக்கி கொண்டு போகிறோம் அப்படின்ற அந்த அறிவே இல்லாமல் பண்ணுறது. ஆக இது RSS பாஜக இந்து முன்னணியோட சதி திட்டம் தான். இந்த சதி திட்டத்தை ரொம்ப சிறப்பா எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்றாங்க. அதாவது அமைச்சர் சேகர் பாபு வந்து பொதுமக்களை திட்டாருன்னு தெரிக்கிறாங்க. அதாவது பொதுமக்களை பார்த்து இவ்வளவு மோசமா பேசிட்டாங்க. எந்த பொதுமக்கள் அங்க வந்து வீர சவாக்கர் ஜேன்னு சொல்லுவான். வீர சவாக்கர்னா யாருன்னு தெரியுமா? முதல்ல பொதுமக்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த முழக்கத்தை நீ இப்போ நான் ஜெய் ஸ்ரீராம கூட ஏத்துக்கிறேங்க, எல்லா மக்களுக்கும் தெரியும், இந்துக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வீர சவாக்கர் அப்படின்றது இந்த மாதிரி RSS வாதிகளுக்கு மட்டும் தான் தெரியும். எத்தனை இந்துக்களுக்கு தெரியும் வீர சவாக்கர் யாருன்னா தெரியாது. அப்ப இந்த முழக்கம் போட்டது இந்து முன்னணி. இவங்க திட்டமிட்டு இங்க வந்து தேர்தல் நெடுங்கிற நேரத்துல ஒரு பிரச்சனை பண்ணணுன்றக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதை ரொம்ப அழகா அந்த இடத்துல திட்டி அவர் கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். அவங்களை திட்டணும். அதாவது நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிள்ளி எறிகிறத வெட்டி எறிகிற அளவுக்கு கொண்டு வந்துட்ட நீ அப்படின்வாங்க. இது கிள்ளி எறியணும் இப்பவே, இல்லைனா இது வெட்டுற லெவலுக்கு போய் நிற்கும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா இருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது, இந்த சதிகள் எப்படியெல்லாம் வந்து முறியடிக்கப்படுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.